தேவன் விடுதலையை கொடுத்து விடுதலை பெற்ற ஜீவியத்தை எதிர்பார்க்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்து இதுதான் நீதிமானாக்கிய அவர் நாம் நீதிமானாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்க்கிறார். பெரிதாக வேறொன்றையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. இயேசுவை போல நாமும் பாடுபட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இவ்வளவு பெரிய உரிமையை கொடுத்த தேவன் பொறுப்பையும் கொடுக்கிறார். நாம் நீதிமானாகிவிட்டால் அது அவருடைய கிருபைக்கு புகழ்ச்சி. நாம் கிருபையால் தீமை நிறைந்த மாம்சமான மனுஷனை தேவ பரிபூர்ணமுள்ளவனாக்குவதே கிருபைக்கு புகழ்ச்சி. எபேசியர் 1:15. இதுதான் பரிசுத்தவான்களிடம் அவருக்கு இருக்கும் சுதந்திரம். நம் மாம்சத்தில் கிறிஸ்து வெளிப்பட்டாரானால், தேவத்தன்மை வெளிப்பட்டதானால் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். மற்றபடி அவருக்கு நாம் மகிமை செலுத்த முடியாது. நம் சுய பரிசுத்தத்தினால் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. இவைகளை செத்த கிரியை என்று அழைக்கிறார். எபிரேயர் 6:1. வாரந்தோறும் சபைக்கு போய் அல்லேலூயா என கத்திவிட்டு வருகிறோம். ஆனால் மனசாட்சி கரையுள்ளதாகவே இருக்கிறது. இதனால் அவர் மகிமைப்படவில்லை. நாம் அடைந்த பூரணத்தை பெற்று அனுபவிப்பதால் அவர் கிருபைக்கு புகழ்ச்சி உண்டாகிறது. வேறெப்படியும் நாம் அவரை மகிமைப்படுத்த முடியாது. அப்போதுதான் பிசாசு வைக்கப்பட்டு ஓடிப்போவான். பிசாசே இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ என்பதால் அவனை ஜெயிக்க முடியாது. நமக்குள் இருக்கிற இச்சைகள் ஒழிந்து நாம் தேவனுக்கு கீழ்ப்படுவதை அவன் காண வேண்டும். நாம் இப்படி பிசாசின் முன் சாட்சியாக வேண்டும். அப்போதுதான் பிதா பரிசுத்தப்படுவார். நம் சாட்சி மனுஷருக்கு முன் அல்ல, பிசாசுக்கு முன். பேங்க் வாசப்படியில் நின்று, ஐயா எனக்கு பொறுமை இல்லையா, கொஞ்சம் பொறுமை கொடுங்க ஐயா, ஐயா என்னை எப்படியாவது பரிசுத்தப்படுத்தி விடுங்க ஐயா, இதெல்லாம் தேவையில்லை. இது இருள், அறியாமை. பேங்க்குள் போய் செக் புஸ்தகத்தில் கையெழுத்து போட்டு எவ்வளவு பணம் கேட்டாலும் உனக்கு கிடைக்கும். ஏன் பேங்க் வாசப்படையில் நின்று கெஞ்சுகிறாய்? இதை விட்டுவிட்டு இப்படியெல்லாம் ஜெபிக்காதீர்கள். விசுவாசம் இல்லாத ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தை புரிந்து கொண்டு அதன்படி ஜெபம் பண்ண வேண்டும். கிறிஸ்துதான் புதிய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தம். தேவன் நமக்கு பிதா, அவரிடம் கெஞ்சக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் சகலவற்றையும் வைத்து அவரை நமக்காக கொடுத்திருக்கிறார். பேங்குக்குள் போய் நம் பெயரில் இருக்கும் பணம் இருக்கும்போது செக்கில் எவ்வளவு பணம் வேண்டும் என்று எழுதி நீட்டிட அது நமக்கு கிடைக்கும். அதே போல நம்மிடம் இருக்கிற குறைகள் எல்லாவற்றையும் அவர் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் இருக்கிறது போலவே அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். வாக்குத்தத்தத்தை புரிந்து கொண்டு ஜெபம் பண்ண வேண்டும். அவர் அளவு நீதி, அவர் அளவு பரிசுத்தம், அவர் அளவு மீட்பு, அவர் அளவு ஞானம், அத்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.